வாழ்க வளமுடன். கவலைன்னா என்ன? கவலையை எப்படி ஒழிக்கிறது? கவலைங்கிறது உடம்புக்கோ, மனசுக்கோ ஏற்படக்கூடிய சிக்கல்களைக் கண்டு, அதனை சந்திக்கிறதுக்கு போதுமான பலமில்லாத மனநிலையத்தான் கவலை அப்படின்னு சொல்றோம். கவலைங்கிறது ஒரு சிக்கல். அது தீர்க்கப்பட வேண்டியது. கவலைப்படுறதுனால அந்த சிக்கல் தீர்ந்துடுமா? அப்படின்னா, அதான் இல்ல. கவலையினால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால தான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கவலையை ஒழிக்க வேண்டும் என்று கூறுகிறார். சினத்தை கூட தவிர்க்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. கவலையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ கவலைய ஒழிக்கணும்னா என்ன செய்யணும்? இயற்கையின் ஒழுங்கமைப்பை உணர வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த இயற்கை என்ன? நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, இறை சக்தி, இறை ஆற்றல் நம்ம எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விதியை தெரிஞ்சுக்கணும். எப்படி என்ன பண்ணுது? அண்டர்ஸ்டாண்டிங் த லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன? இயற்கையோட ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன? இயக்க ஒழுங்கு என்ன? அதை அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் பெரும்பாலான கவலைகளில் இருந்து விடுபடலாம். சில விஷயங்கள் புரியாத போது நமக்கு கவலையாக இருக்கிறது அல்லவா? அதை போலத்தான் இதை புரிந்து கொள்கின்ற பொழுது, நடைமுறைகளை தெரிந்து கொள்கின்ற பொழுது, நாம் கவலையிலிருந்து விடுபடலாம். அதற்குத்தான் மகரிஷி அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்கள். தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. ஒழுங்கமைப்பு கொத்தபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் அப்படின்னு சொன்னா, இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பை புரியாம நம்ம ஏதோ ஒண்ணு நாம கற்பனையாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அது நடைபெறவில்லை என்றால் அது கவலையாகத்தான் மாறும். ஒழுங்கமைப்பை உணர்ந்து எதிர்பார்க்கின்ற பொழுது அல்லது செயல்களை செய்கின்ற பொழுது அதற்கேற்ற விளைவு, சரியான விளைவு கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கருத்து. இரண்டாவதாக, சிந்திக்கும் திறனை மேம்படுத்திக்கணும். மூன்றாவதாக, தன்னம்பிக்கையோட இருக்கணும். எப்பவும் எதிர்மறையாகவே பேசிட்டு, எதிர்மறையாகவே சிந்திச்சுட்டு இருக்கக்கூடாது. அதை போல முயற்சி செய்யணும், துணிவுடன் இருக்கணும். இது போக கவலையை 4ஆக பிரித்துக் கொண்டு பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஒரு பயிற்சியை அளித்திருக்கிறார்கள். அனுபவத்தையே தீர்க்க வேண்டியது ஒரு கவலை, அலட்சியப்படுத்த வேண்டியது சில கவலைகள், சில கவலைகளை தள்ளி போட்டா சரியாயிடும், சில கவலைகள் உடனே தீர்க்கணும். இப்படி 4ஆக பிரித்துக் கொண்டால் கவலைகள் எளிதாக சந்திக்க முடியும். கவலை இல்லாமல் வாழ முடியும். சிக்கல் இல்லாத மனிதன் உலகத்தில் உண்டு. மனிதனுடைய உடலும் உயிரும் இணைந்து பிறந்த போதே அங்கே சிக்கல் உருவாகி இருக்கிறது. இந்த சிக்கல் எப்பொழுது தீரும் என்றால் உடலும் உயிரும் பிரிகின்ற பொழுதுதான். எனவே இந்த சிக்கலை அறிவை கொண்டு மகரிஷி அவர்கள் கூறிய அடிப்படையிலே பயிற்சி செய்து சிக்கல்களை 4ஆக பிரித்து கவலை இல்லாமல் நாம் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.